கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு வீடியோ கால் மூலம் தவேக தலைவர் விஜய் ஆறுதல் தெரிவித்தார். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த 27ஆம் தேதி தவேக தலைவர் விஜய் பரப்புரை செய்தபோது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் உடலுக்கு அன்றிரவே முதலமைச்சர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். இதேபோன்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, சீமான், பிரேமலதா விஜயகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்டோரும் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறினர். ஆனால் தவேக தலைவர் விஜய் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காதது விமர்சனத்தை ஏற்படுத்தியது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த 27ஆம் தேதி தவேக தலைவர் விஜய் பரப்புரை செய்தபோது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் உடலுக்கு அன்றிரவே முதலமைச்சர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். இதேபோன்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, சீமான், பிரேமலதா விஜயகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்டோரும் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறினர். ஆனால் தவேக தலைவர் விஜய் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காதது விமர்சனத்தை ஏற்படுத்தியது.